வைரமுத்து மகாகவிதை என்ற இந்த நூல் வெளியாவதற்கு முன்னால் அந்த நூலை பற்றிய ஒரு போட்டி அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த போட்டியில் கலந்து கொண்டு அதற்கு சரியான கருத்துக்களை எழுதி பரிசு பெற்றவர்களிலே நம்முடைய நறுமுட்டி அவர் பெற்ற பரிசு 5,55,000 வாங்க. அதை பற்றி ஒரு நிமிடம் கருத்துக்களை கோவைக்கு புத்தாண்டன்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மகா கவிதை என்கின்ற கவிதை நூலை வெளியீடு செய்தார். அந்த மகா கவிதை என்கின்ற எழுத்து என்ற நூலில் இருக்கக்கூடிய தலைப்பு ஒவ்வொரு எழுத்துக்கும் 1,00,000 ரூபாய் பரிசு. மகா கவிதை என்கின்ற நூல் உள்ளடக்கம் எதை பற்றி சொல்கிறது என்கின்ற போட்டி முதல் வழியாக அனைத்து அந்த எழுத்தை கண்டறிந்து அந்த எழுத்து என்ற போது 9 பேர் சரியான விடை எழுதினார்கள். அந்த 9 பேர்ல நாம் ஒருவர் 5,00,000 ரூபாயை 9 பேர் பிரித்து கொடுத்தார்கள். 55,555. அந்த பரிசு எங்கே கொடுத்தார்கள் என்று சொன்னால் தமிழக முதல்வருடைய கரங்களால் சென்னையில விழா நடைபெற்றது. அந்த பரிசு வருவதற்கு காரணமாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்னை வழிநடத்தி கொண்டிருந்தது. கவிதை என்பது அந்த ஒவ்வொரு எழுத்தும் என்ன சொன்னா பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. அதை பற்றிய விடையை எழுதி பரிசு பெற்றேன். எனவே கவிதையை கேட்ட தமிழை நேசிக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர் வைரமுத்து அவர்களாலும் தமிழக அரசாலும் பாராட்ட பெற்ற கவிஞர் நறுமுடி அவர்களை வாழ்த்தி திரு ஆறுமுகம் ஜெயகாந்த் அவர்களை தனது நன்றியை பெற அழைக்கிறேன். மிகச் சுருக்கமாக வாசிக்க இருப்பவர்கள் 2 மணித்துறை காலம் கருதி செய்யுமாறு அவையில் வீட்டிற்கக்கூடிய அனைத்து சான்ற பெருமக்களும் அதே போன்று மேடையில் வீட்டிற்கக்கூடிய சங்க தமிழுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அதை சார்ந்த மதிப்பார்ந்த குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய இன்னொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரத்தின சுருக்கமாக கவிதை வழங்கலாம் என நினைக்கிறேன். காலம் கருதி பெண்ணே எழு என்ற தலைப்பிலே ஒரு தரணியிலே தாயாக பரணியிலே வீரச்சேயார் வாழ்ந்த எம்மை வளர்த்த பெண்ணே நாட்டின் கண்ணே நீ அன்பின் ஊற்று அன்றாடம் சுவாசிக்கும் தூய காற்று நீ அன்பின் ஊற்று அன்றாடம் சுவாசிக்கும் தூய காற்று மார்ச் 8 மட்டுமல்ல உனக்கு மாதந்தோறும் பொன்னாடை சாற்றிடுவோம் உனக்கு பெண்ணே எழுந்திரு பீனிக்ஸ் பறவையாய் உயர பறந்திடு பெண்ணே எழுந்திரு புது பீனிக்ஸ் பறவையாய் உயர பறந்திடு பெண்ணே நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை பெண்ணே நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை பூமியை ஒரு கலக்கு கலப்பதற்காக பிறந்தது இந்த பூமியை ஒரு கலக்கு கலப்பதற்காக பிறந்தவை இந்த கூடிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி சிறப்பையா ரத்தின சுருக்கமாக தனது கல்வியை தந்ததற்காக பெண்ணை சிறப்பாக வர்ணித்து மார்ச் 8 மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் பெண்ணையை போற்ற வேண்டும் என்ற அருமையான கருத்தை அடுத்து திரு பா தட்சிணாமூர்த்தி அவர்களை தட்சிணாமூர்த்தி அவர்கள் வாழ்த்து சங்கத்தமிழ் அனைத்து சொந்தங்களை வணங்கி பெண்மை எனப்படுவது அந்த 280 நாட்களுக்காக அந்த 7 நாட்கள் கூடி பாடும் தெய்வம் மட்டுமல்ல உதிரத்தின் உதிரத்தின் விருட்சமாய் உதிரத்திலும் உயிர் நீயாய் ஆகையினால்தான் நீ மாடும் தழைக்க வந்த மாதவமாய் உறக்கம் தொலைத்து உருவம் தொலைத்து மூச்சை நிறுத்தி மூச்சை விட்டிருப்பாய் ஜீவன் ஒரு சுவாசம் பெற கருவறைகளில் தேடுகிறோம் தெய்வங்களை கருவறைகளில் தேடுகிறோம் தெய்வத்தின் கருவறையில் இருந்தால் வந்தோம் என்பதை மறந்து இப்பெண்மை நாளில் என் தாயை பற்றி ஒரு கவிதை. தாயே, ஓடி வர ஆசைதான் என்னை தேடும் உன் விழிகளை காணும் பொழுதெல்லாம் திங்கள் 10 திகட்டி இருக்கமோ என்னவோ தெரியாது எனக்கு ஒரு நாளும் திகட்டியதில்லை எனக்கு அம்மா என்று அழைக்கும் பொழுதெல்லாம் உந்தன் உமிழ்நீர் அமிர்தம் எனக்கு உன் ரத்தத்தை உறிஞ்சிய ராசாலி நான் நீயோ அன்பை பொழுதில் மட்டும் ராட்சசியாய் உன் 10 விரலை விடவா நான் பார்த்து விடப் போகிறேன் பஞ்சிமத்தை ஒன்றை
உன் இடுப்பெனக்கு அதிகாரம், உன் இடுப்பெனக்கு அதிகாரம் தாயே உன் அன்பின் பால். உன் மார்பில் எச்சம்தான் என் மார்பில் இருக்கும் மிச்சமாய் இதயம் என. என் வெள்ளையனவும் சிவப்பனவும் நீ கண்ட கனவல்லவா? ஏனோ தெரியவில்லை எனக்கு உன் பாதச்சுவடு படிந்தளவிற்கு பாடச்சுவடு படியவில்லை மனதில். தாயே உன் பாதச்சுவடு படிந்தளவிற்கு பாடச்சுவடு படியவில்லை மனதில். அச்சரகை தீர்க்கரைகளை அறிந்து நான் என்ன செய்ய போகிறேன்? அச்சரகை தீர்க்கரைகளை அறிந்து நான் என்ன செய்ய போகிறேன்? தாயே உன் ஆயின்றகை எனக்காக செய்யும் பொழுதெல்லாம் இந்த எழுத்தாணி பேசுகிறது. அந்த கலகட்டும் அறிவாலும் எனக்கென மெனக்கெட்டதான். தாயே ஆசையெல்லாம் ஒன்றுதான், எனக்கு எழுதப்படாத உயிரினும் வாழ்க்கையில் உயிலாய் நீயே தொடர. உன்மடியில் பிள்ளையாய் நானே தவழ. மழலைதான் நான் உனக்கு மண்ணில் மறையும் வரை. இரவிதான் நீ எனக்கு என்றுமே என் வாழ்வில் இருக்கும் வரை. நன்றி, வணக்கம். சிறப்பு ஐயா. சிறப்பான வரிகளை கவிஞர்கள் பாதச்சுவடு படித்தது, பாவச்சுவடு சிறப்பான கவிதை கவிஞர்கள். நிகழ்ச்சியில் கவிபாடிய அனைத்து கவிஞர்களுக்கும் சிறப்பாக நடைபெற்றார். நன்றி கூறி அடுத்து நூல் வெளியீடு காரணமாக நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். கீதா ஆனந்தகுமார் கன்னியாகுமரி மற்றும் அமுதா சிங்காரவேல் சத்யவதி குமார் அவர்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறும் தருவாயில் கல்வியை வாசிக்க நேரம் இருந்தால் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு பிறகு கல்வியரங்கம் தொடரும். நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர்கள் புலவர் பூவா ரவீந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் வருகை வந்திருக்கக்கூடிய கவிஞர் எழுத்தாளர் எஸ்.ஆர். மூர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முனைவர் கோவை கிருஷ்ணா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். குறிஞர் ச. ராஜா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்தாளர் தங்க முருகேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் கண்ணமையன் அவர்கள் வருகை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். முனைவர் ஈழம் தமிழப்பனார் அவர்கள் சென்னையிலிருந்து கோவைக்கு வருவதாக இருந்தால், ஆனால் அந்த சென்னையில இந்த பணி முடியாததால் அவர் இன்னும் சென்னையிலேயே இருக்கிறார். இப்பொழுது முதல் நூல் வெளியீட்டு விழா தொடங்குகிறது. நூல் வெளியீட்டு விழாவில் பேராசிரியர் முனைவர் கனல் மைந்தன் வந்து கொண்டிருக்கிறார். திருக்குறள் செல்வி திருக்குறள் தொண்டர் ஈரோடு ரா. ராஜாமணி அம்மையாரின் புத்தகமான கடவுளின் அன்புக்கிடைய சொந்தங்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு எல்லாம் திருக்குறளை தெரியும். திருக்குறளுக்கு உரை எழுதி பார்த்திருப்பீர்கள். முதன்முறையாக தன்முனை எய்வு கவிதைகள் மூலமாக திருக்குறளுக்காக ஒரு உரை தன்முனை எய்வில் குரலோவியம் என்கிற ஒரு நூலை அம்மையார் திருக்குறள் செல்வி ஈரோடு ராஜாமணி அம்மையார்கள் தன்முனை நூல் இதை வெளியிடுபவர் புலவர் கு. ஆ. ரவீந்திரன் அவர்கள்.
திருமதி ராஜாமணி திருக்குறள் செல்வி ஈரோடு ராஜாமணி அம்மையாரின் தன்முனை எய்தில் குறளமுதம் என்ற நூலை இப்பொழுது ஐயா பூவா ரவீந்திரன் அவர்கள் வெளியிட தங்கத்தமிழுக்கு பூங்காவுடைய தங்கத்தமிழுக்கு பூங்கா சார்பில் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் முதல் நூலை திருமுகம் முதல் நூலை பெற்றுக் கொள்கிறார்கள். நாம நூலை வெளியிடுறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எழுதின உடனே வெளியிட்டாச்சு. இப்ப என்ன பண்றோம், அதை அச்சடிக்கிற போது வெளியிட்டோம், அதுக்கப்புறம் திருப்பி அதை கட்டுற போல வெளியிட்டு பண்ண வந்திருக்கு. விற்பனை விழாகாது. எனவே 100 கைதேசி விலை கொடுத்து வாங்குங்கள். இந்த நூலினுடைய விலை 50 ரூபாய் என்று போடப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. மொத்தமாக பெற்றுக்கொண்டால் 50% கழிவு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நூலை இப்பொழுது வெளியிடுகிறார்கள். திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் திருமதி ராஜாமணி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். திருமதி கிரிஜா அவர்களுக்கு திருமதி விஜயா அவர்கள் சாதனை சிறப்பிக்கிறார்கள். மகிழ்ச்சி. அடுத்த நூல் முகங்கள் 6. புகைப்படம் எடுங்க. இந்த புகைப்படம் எடுக்கிறவங்க, வீடியோ எடுக்கிறவங்க எல்லாம் தங்கத்தமிழுக்கு குழுவுல போட்டுட்டீங்கன்னா அதை வலைவழியில பரிவர்த்தனை செய்வாங்க. மகிழ்ச்சி. அடுத்ததாக முகங்கள் 6 என்கிற நூல் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த நூலிலே பெங்களூர் கவிஞர் கல்யாணகுமார் அவர்களும் கரூர் கலா அவர்களும் சென்னை கோவூரை சேர்ந்த கவிஞர் தட்சிணாமூர்த்தி அவர்களும் திருச்சி கவிஞர் திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்களும் புதுச்சேரியை சேர்ந்த கவிஞர் புதுவை புவனா அவர்களும் தஞ்சாவூரை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி கவிஸ்ரீ சரவணன் அவர்களும் இந்த நூலில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நூலை இப்பொழுது வெளியிடும் முகத்தான் நம்முடைய பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா எஸ்.சி.ஆர். மூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
திருமதி கலா அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். இந்த நூலை முகங்கள் 6 கவிஞர்கள் சிறப்பாக எழுதிய நூல். இதில் பெருமையான விஷயம், அந்த 6 கவிஞர்களில் அவர்களும் ஒருவர். கரவொலி கரவொலி. நன்றி நன்றி. இன்னும் சிறப்பாக கரவொலி எழுப்பலாமே. நன்றி. பொண்டோடி கண்ணே. கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களின் கடவுளின் கை என்ற நூலை வெளியிடுபவர் திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்கள். பெற்றுக்கொள்பவர் திருமதி கீதா தயாளன் அவர்கள். திருமதி சித்ரா அவர்கள். கவிஞர் ராஜேஸ்வரி அம்மா மகளிர் நாள் நிகழ்ச்சியில் தன்னுடைய மாமியார் பற்றி நெகிழ்ச்சியாக பேசினார்கள். மிக 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 நெகிழ்ச்சியாக அவர்களை பற்றி பேசினார்கள். திருமதி சித்ரா அவர்களின் நூலை பெற்றுக்கொள்கிறார். சிறப்பு சிறப்பு. இன்னும் சிறப்பாக கரவொலி எழுப்பலாமே. திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு தமிழ் மாமணி விருதை வழங்கி சிறப்பிக்கிறார் கோவை ரவீந்திரன் ஐயா அவர்கள். கோவை கிருஷ்ணா அவர்கள் இந்த விருதை வழங்கி அம்மையாரை சிறப்பிக்கிறார். அனைவரும் தங்கள் கரகோஷத்தின் மூலம் அவரை வாழ்த்துகின்றனர்.
எல்லாம் தேநீர் குடிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கரவொலி எல்லாம் வந்து குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ் மாமணி என்கிற வழங்கி சிறப்பிக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. கோவை கிருஷ்ணா அவர்களுக்கு தமிழ் மாமணி விருது வழங்கி தங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் தரணும். அனைவரும் கரகோஷம் மூலம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒண்டொடி கண்ணே நம் தங்கப்பூக்கள் 4 உலக சாதனை கவிதை நூல் வெளியிடுபவர் முனைவர் கோவை கிருஷ்ணா. அதை பெறுபவர் திருமதி கீதா தயாளன் அவர்கள். இந்த ஒன்றடி கண்ணே என்கிற நூலை கோவையை சார்ந்த திரு கோவை கிருஷ்ணா அவர்கள் வெளியிடுகிறார்கள். இந்த நூலை சங்க தமிழக பூங்காவுடைய கோவை மாவட்ட பொறுப்பாளர் திருமதி கீதா தயாளன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த நூலை இணை தொகுப்பாசிரியர் என்று தொகுத்தவர் இசைக்கேள்வி திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள். வாங்கம்மா கிரிஜா ராஜசேகர். அழகான தலைப்பே கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள என்ற திருக்குறளில் இருந்து ஒண்டொடி கண்ணே என்ற சொற்றொடர் எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது இந்த நூலுக்கு. அடுத்த நூலாக திரு நீலகண்ட தமிழன் அவர்களினுடைய கிழிந்து தொங்கும் வானம். அவர்களுடைய ஆசிரியர் கல்லூரியில அவரிடம் படித்த மாணவன் தான். ரமணா படம் பார்த்திருக்கீங்க நினைக்கிறேன். பார்த்திருக்கீங்களா? யாரும் ரமணா படம் கை தூக்குங்க. கதாநாயகன் பேர் என்ன? ரமணா என்கிற கதாநாயகன் கதாபாத்திரம் விட்டது. அது எங்கிருந்து யார் எடுத்தாங்க தெரியாது. அக்னிமுத்திரன் கடல் மைந்தர் அக்னிமுத்திரன் தான் அந்த ரமணா. அது உருவாக்கப்பட்ட மாணவன் ஒருவன் தான் நான். என்ன பின்னாடி அற்புதமான மாணவ கூட்டத்தை உருவாக்கியவர் வரல. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணம்
மனிதர் அவர் வீட்டிலே ஒரு செல்ல பிள்ளையாக வைத்திருந்தார். அந்த அக்கா எனக்கு அவ்வளோ சுத்தமானவங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கும். அந்த பையன் பிரேமல நான் போவேன். நான் எங்க போனாலும் அவங்க எங்க போனாலும் எனக்கு கூட கூட்டு போவாங்க. அவன் தம்பி மாதிரி எனக்கு கூட்டு போவாங்க. சாப்பாட்டுல இருந்து எல்லாவற்றுக்கும் அந்த வீட்டுல எனக்கு முழு அனுமதி, முழு உரிமை கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஆசான் மட்டுமல்ல, நல்ல நண்பர், நல்ல சகோதரர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வெளியிடுவாரு. அவர் வெளியிடவில்லை என்றால் அப்படியே இருக்கு. அவர் வந்திய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களை பாராட்டி கோவை புயல் திருமதி கீதா தயாளன் அவர்கள் இப்பொழுது அவருக்கு அவருக்கு பாராட்டு செய்யப்பட்டார். கோவை மண்டலத்தின் சார்பாக கோவை போன மாதம் சந்தனம் மணக்குது. இப்பொழுது பெங்களூரு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அமைப்பாளர், பெங்களூர் தமிழ் சங்கத்தின் சார்பாக திருவாளர் கல்யாணகுமார் அவர்களும் திருமதி நாகம்மாள் நீலகாந்தன் அவர்களும் இணைந்து இப்பொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு SVR மூர்த்தி ஐயா அவர்களும் இணைந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு பாராட்டு செய்யப்படுகிறது. சால்வை அணிவிக்க இருக்கிறார்கள். பாருங்களம்மா, நீலகாந்தம், நாகம்மாள் நீலகாந்தன் அவர்கள். அம்மா இப்படி நடுவுல வாங்க ஐயா. அந்த 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 போயிட்டீங்கன்னா இல்ல இல்ல. பெங்களூர் தமிழ் சங்கத்திலிருந்து வருகை புரிந்து என்னை சிறப்பிக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. இதற்கெல்லாம் காரணம் இங்க இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் நிறைய பேர் பின்னாடி இருக்கணும். அவங்கதான் காரணம். இப்ப இந்த எனக்கு அணிவிக்கப்படுகிறதா இது உண்மையில அங்க இருக்கவங்களுக்கு அணிவிக்கப்பட்டதா நான் சொல்றேன். அதுதான் உண்மை. அவருடைய உழைப்பு, அவருடைய பண்பு, அவருடைய செயல்பாடு, அத்தனை பேருடைய முயற்சி தான் இன்றைக்கு இந்த கோவை நகரத்தை இவ்வளவு நடக்கிறது. இதுக்கு இந்த வளர்ச்சி எட்டி இருக்கிறது. இந்த வளர்ச்சி எட்டுகிற நேரத்திலே நம்முடைய கீதா தயாளன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கான முழு பொறுப்பு கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வேன். எனக்கு கொண்டாடுகிற அனைவருக்கும் நன்றிகளை வாங்குங்க, படியுங்க. இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விட்டு அதை இலவசமாக கொடுத்து அதை முடிப்பேன் என்று சொன்னால் அதை விட அவமானம் ஒரு எழுத்தாளருக்கு கிடையாது. நீங்களா எழுத்தாளர்கள் இலவசமாக கொடுத்தால் அது பெருந்தன்மை. அது பெருந்தன்மை. அவருடைய பெருந்தன்மையை கிடையாது. பெருந்தன்மையை காட்டுகிறது. அவருக்கு பெருந்தன்மை கொடுக்காம காசு கொடுக்குறாங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை பலரும் கொண்டாடி ஐயா மணிமொழி செல்வன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து தன்னுடைய பொன்னாடையை போற்றி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் ஐயா அவர்களை மகிழ்விக்கிறார், பெருமைப்படுத்துகிறார். ஐயாவை பெருமைப்படுத்தும் விதமாக அவர் வளர்க்கக்கூடிய தமிழை பாடி தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம். தமிழே உயிரில் நினைக்கும், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம்.
தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே தமிழரை இயக்கும் தென் தமிழே உயிரே வணக்கம். தமிழ் சான்றோர் விருது சாதனை பெண்மணி பொன்கொடிக்கண்ணே நூலிலே இணைந்தவர்கள் அவருடைய புத்தகங்களை பெற்றுக் கொள்ளலாம். அழைக்கிறோம், பாருங்கள். திருமதி கங்கா கௌரி வாங்க. இந்த நூலிலே இணைந்து கவிதை எழுதியவர்கள், அவர்களுக்கெல்லாம் நூலும் எழுதியவர்களுக்கு பிரான்ஸ் கம்பன் கழகம் செந்தமிழ் செம்மல் என்கிற ஒரு விருதை வழங்குகிறது. என்னுடைய 50வது ஆண்டு எழுத்து பணியை பாராட்டி இந்த செந்தமிழ் செம்மல் என்ற விருதை பிரான்ஸ் கம்பன் கழகம் எனக்கு வழங்குவதாக தீர்மானித்தது. அந்த ஒரு சீல்டை வாங்கி என்ன பண்றாங்க, யார் பார்ப்பாங்க, பாப்பாங்களா? எங்க வீட்டுக்கு வரவரு எரிவாயு உள்ள போட்டு வருவாரு, இந்த தண்ணி கொண்டாந்து இறக்குற வருவாரு. அவங்க பார்த்து என்ன பண்ண போறாங்க? அதனால தமிழ்நாட்டை சேர்ந்த 500 கவிஞர்களுக்கு அந்த செந்தமிழ் செம்மல் என்ற விருதை வழங்குங்கள் வேண்டுகோள் வைத்தேன். ஒண்ணுன்னா பரவாயில்லைங்க, 500 பேருக்கு எப்படிங்க கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. நீங்க கொடுக்குற அனுமதி மட்டும் கொடுங்க, நான் அதை வழங்குகிறேன் என்று சொல்லி சென்ற மாதம் ஒரு 60 கவிஞர்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போது இந்த மாதமும் அதுபோல் வழங்குகிறது. அது இந்த நூலிலே இணைப்பவர்களுக்கு அந்த செந்தமிழ் செம்மல் விருது வழங்கப்படுகிறது. ஒரு பரிசு விடுகிறேன். கம்பன் கழகம் பிரான்ஸ் வழங்கும் செந்தமிழ் செம்மல் தமிழ் பணி செம்மல் எழுச்சி கவிஞர் நாவே நீலகண்ட தமிழன் 50 ஆண்டு எழுத்து பணியில் பொன்விழா ஆண்டில் 500 கவிஞர்களுக்கு செந்தமிழ் செம்மல் விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். விருதாளர் கவிஞர் தமிழ் திரு கங்கா கௌரி, திருப்பூர். கவிஞர் சத்யகுமார் வாங்க. கொஞ்சம் விரைவா வாங்க. சத்யவதி கவிஞர் மணிமொழி செல்வன் வந்து கவிஞர் வீட்டா ஆனந்த்குமார் வாங்க. கவிஞர் வீட்டா ஆனந்த்குமார் வாங்க, சீக்கிரம் வாங்க. அடுத்த பேர் சொல்லுங்க. கவிஞர் விமலா சக்தி, விமலா தேவி சக்தி, திருச்செங்கோடு வாங்க. விமலா தேவி
திருமதி கனகலட்சுமி ஸ்ரீனிவாசன் கரூர். வந்திருக்கீங்களா? திருமதி பால உமா முருகானந்தம் கோவையை சேர்ந்தவர். முருகானந்தம் அவர்கள் பட்டிமன்றங்களிலே நிறைய பேசுகிறார், முகநூலிலே நிறைய பதிவிடுகிறார். திருமதி கமலி மு பத்மா. திருமதி நாகம்மாள் நீலகாந்தன். திருமதி நாகம்மாள் நீலகாந்தன் பெங்களூரு திரு கவிஞர் திரு நறுமுகை. திரு நா சண்முக சுந்தரம் திருப்பூர். அதை திருமதி சண்முக சுந்தரம் பெற்றுக்கொள்கிறார். பாருங்க. திருமதி ஸ்ரீதேவி துரையரசு சென்னை. திருமதி ஹம்சவேணி செல்வராஜ். திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி. திருமதி பிரியதர்ஷினி அந்தியூர். பிரியதர்ஷினி கவிப்பாவை கார்த்திக். திருமதி ரா கல்யாணி. குவளை குவளை நாவலர்கள். யாதும் ஊரை யாவரும் கேள்விப்படும். பேச்சியம்மாள். எட்டு மாச குழந்தைக்கு என்னால சென்னைக்கு வர முடியாது. நிகழ்ச்சியில் அவங்க அம்மா இறந்தாங்க, வர முடியாது. இவர்கள் சென்னைக்கு வர முடியாது சொன்னால் தங்கத்தமிழுக்கு கோவைக்கு வந்திருக்கிறது. திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி வாங்கம்மா.
அவங்க இவங்க வயதானவங்க, இவங்களால சென்னைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதனால கோவைக்கு வந்திருக்கேன். நிகழ்ச்சி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழகம் மட்டுமல்ல பன்னாடிலும் பறந்து இருக்கக்கூடிய ஒன்று. அதனால யார் எங்க இருக்காங்களோ அவங்க அந்த இடத்துல ஓடி பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அம்பிகாவதி திருமதி தமிழரசி திருப்பூர். திருமதி தமிழரசி திருப்பூர். ஐயா வாங்கய்யா, வணக்கம் வணக்கம். தமிழனை உருவாக்கிய திருமதி லோகநாயகி பெங்களூர். லோகநாயகி பாருக்கீங்களா? திரு நா சக்திவேல் கள்ளக்குறிச்சி. திரு எழில்மாயோன் விழுப்புரம். திரு எழில்மாயோன் அவர்கள் விழுப்புரம். அன்புக்கினிய தமிழ் உறவுகள உங்களை எல்லாம் சந்திப்பதோடு சற்றேறக்குறைய 70களுடைய நிறைவு பகுதியிலே நான் படித்த சென்னையிலே கூடிய நந்தனம் கலைக்கல்லூரியுடைய தமிழ் துறையிலே அப்போது துணை பேராசிரியராக இருந்தார்கள். எனக்கு வியாழக்கிழமை பகல் நேரத்திலே முதல் வகுப்பு வருவார். வியாழக்கிழமை பகல் நேரத்திலே முதல் வகுப்பு கட்டுரை வகுப்பு எனக்கு வருவார் ஐயா அக்னிபுத்தன் அவர்கள். இப்போ ஒரு கடல் மாந்திர மைந்தன் பேர் மாத்திட்டார். அப்ப அக்னிபுத்தனமா இல்லை. ஒரு நாள் எங்கள் கல்லூரியிலே ஒரு கவிதை போட்டி நடந்தால் கவிதை போட்டியில ஒரு கவிதை எழுதியிருந்தேன். வழக்கமாக ஒருவர் இயல்பாக மாணவர் பேசுவார், இயல்பாக பேசிக்கொண்டே அரசியல் சொல்லுவார், இயல்பாக பேசிக்கொண்டே பகுத்தறிவை ஊட்டுவார், இயல்பாக பேசிக்கொண்டே பாடத்திலே நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். சற்றேறக்குறைய அந்த கல்லூரியிலே அவர்கள் படித்த மாணவர்கள் எல்லாம் வழி நடத்தப்பட்டார்கள். பாடம் நடத்தப்பட்டார்கள், வழி நடத்தப்பட்டார்கள். பாடம் என்பது கல்வியை
உருவாக்கினார். சிறந்த ஒரு ஞானவான்களை உருவாக்கினார். இது சொல்ற நான் ஞானவான் சொல்றாங்க, அவர் உருவாக்கினார் சொல்றேன். அப்படி அவரிடம் படித்த பல மாணவர்கள் ஒருவர் தான் நான். என்னோடு ஒரு மாணவன் படித்தார். அவர் பேர் மோ சிவகுமார் என்று பெயர். சென்னையிலே பிரசாத் ஸ்டுடியோஸ் நடத்தக்கூடிய திரைப்பட கல்வியினுடைய முதல்வராக இருந்தார். அவரும் நானும் பக்கத்தில் இருக்கையில அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எழுதிய ஒரு கவிதை, அந்த காலத்துல அவர் சின்ன வயசுல அசைந்தாலும் ஒரு பின்னல் நுனியில் ஞாபகம் கட்ட கவிதை. அவர் அந்த மோ சிவகுமார் அசைந்தாலும் பின்னல் நுனியில் என் உயிர் இருந்தாரு. அந்த மாதிரி இருக்க நான் அந்த மாதிரிலாம் ஏற்கனவே சமூக சொன்னதுல அன்றைக்கு வந்து ஐயா எப்போதும் போல் வருகின்ற துணை பேராசிரியர் வந்து அமர்ந்து கொண்டு எப்போதும் போல் பேசுகிறது போல கட்டுரையை பற்றி பேசிவிட்டு தொடர்ந்து பல செய்திகளை பேசுகிற பொழுது நேற்று ஒரு கவிதை போட்டியிலே ஒரு தான் முதன்முறையாக எனக்கும் அவருக்குமான சந்திப்பு. ஒரு மாணவனாக நானும், ஆசிரியராக அவரும் அவர் ஒருவாறு இருப்போம். முதலாக எனக்கும் அவருக்குமான சந்திப்பு அந்த கல்வி வழிதான். முகத்தை பார்த்து வரவில்லை, விருதுகளை பார்த்து வரவில்லை, பட்டம் பதவிகளை பார்த்து வரவில்லை, கவிதை வரிகளை பார்த்து வந்த உறவு இன்று வரை தொடர்ந்து. ஒரு மனிதனுக்கு சரியான அடையாளம், ஒரு கவிஞனுக்கு சரியான அடையாளம் 300 விருது வாங்கியிருக்கேன், 500 சான்றிதழ் வாங்கியிருக்கேன் என்பது அல்ல, எத்தனை வரியை மனதை தைக்கும் வகையாக எழுதியிருக்கிறார் என்பதுதான். பெருமையோடு தைரியமாக சொல்லிக் கொள்கிறேன், ஆசிரியர்களால் சொல்லிக் கொள்கிறேன். நான் ஆசிரியரால் கவிதைக்காக பாராட்டப்பட்ட மாணவன். தைரியமாக கம்பீரமாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவரை பாட எவ்வளவு பெரிய விளையாட்டுங்களா பேசலாம் பாராட்டு. பொதுவா ஆசிரியர் மனசோட பாராட்ட மனசே வராது. ஏதாவது குறை சொல்லுவாங்க, ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அதான் நீங்க தலைமை ஆசிரியர். ஆக அவன் பாராட்டினாரே, என்னை வளர்த்தெடுத்தார், எனக்கு சமூகத்தை கற்றுக் கொடுத்தார். அதற்கு முன்பு நான் வெண்பா எழுதுவேன், ஆசிரியப்பா எழுதுவேன், கட்டளை கல்வித்துறை எழுதுவேன், எல்லாம் எழுதுவேன். எனக்கு 10ஆம் வகுப்பு படிப்ப எழுத கத்துக்கிட்டேன். 10ஆம் வகுப்பு விடுமுறை காலத்திலேயே 11ஆம் வகுப்பு போற காலத்திலேயே கட்டளை கல்வித்துறை எழுத கத்துக்கிட்டேன். கட்டளை கல்வித்துறை, அரசியல் எல்லாம் எழுதுவேன். ஆனால் கவிதை எழுத மாட்டேன். கட்டளை கல்வித்துறை எழுதுவேன், வெண்பா எழுதுவேன், ஆசிரியப்பா எழுதுவேன், பென்சில் விருத்தம் எழுதுவேன், இப்படி எல்லாம் எழுதுவேன். ஆனால் கவிதை எழுத மாட்டேன். கவிதை எழுத கற்றுக் முக்கியம். ஏனென்று சொன்னால் எனக்கு கிடைத்த ஒரு சாதாரண ஆசிரியர் மானுடம் பாடும் மானம்பாடுகளில் மாணவர். மானுடம் பாடும் மானம்பாடுகள் 1990 நிறைவு பகுதியிலே தமிழ் இலக்கிய உலகத்திலே, குறுக்கவிதை உலகத்திலே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி அதிர வைத்தது. இன்றைக்கு சொல்லிக்கொள்ள யாருடைய கவிதை என்று தெரியாமலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாங்கினோம், இன்னும் விஜயவேலு நிறைய பேர் 4000 சொல்லியிருக்காங்க. அதை எழுதியவர் பெயர் அரங்கநாதன். சரிங்களா ஐயா? ரங்கநாதன் அவர் விவசாய கல்லூரி மாணவர் ஐயா, மாணவர். ஆனால் அந்த கவிதை வரிகள் இருக்கிறார், எங்கிருக்கிறார், என்ன செய்கிறார் தெரியுமா? ஏதாவது ஐயா தெரியுமா? அவர் இருக்கிறார், அந்த கவிதை வரிகள் இருக்கிறது, அவர் இல்லை. கவிதையாக பாட்டு கொண்டிருக்கிறார். இரவிலே வாங்கினோம், இன்னும் விஜயிலே. அதுக்கு இன்னொரு கவிதை, மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா, மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா, அப்ப போடும் சும்மா போடு போடு என்று போட்டால் போடும். மயிலே மயிலே என்றால் இறகு போடுமா,
போடு போட்டு என்னால் போட்டு இதெல்லாம் வந்து வானம்பாடியினுடைய கல்வியில் வந்து புவியாற்றுடைய கதை, ஐயா அகிலபக்தருடைய கவிதைகள், தமிழர் கவிதை, இங்கிலாந்து கவிதை, அப்துல் தமிழ் இலக்கிய உலகத்திலே, கவிதை உலகத்திலே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது கோவில் என்று தோன்றிய இந்த கோவில் தோன்றிய வானம்பாடுகள். அதிலே ஒரு அங்கமாக இருப்பவர் தான் கனமைந்தார். அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருடைய கணக்கில் என்னுடைய இந்து தொங்கும் வானம் என்ற நூல் வெளியிடப்படுவதில் மிக 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 பெருமிதம் கொள்கிறேன் என்று கூறி பெற்றுக்கொள்பவர் நெகிழ்ச்சியான தருணம், சிறப்பு. ஒரு ஆசிரியரை இதைவிட சிறப்பாக யாராலும் கனல் மைந்தன் அவர்கள் உயிர்ப்போடு அதே கல்வி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். பேச்சுகள் பேசி வருகிறார். முகநூலிலே 2 நாட்களுக்கு முன்னாலே ஓடி போய் விட்டான் பாரதி, என்னடா ஓடி போய் விட்டான் பாரதி என்று தலைப்பிட்டிருக்கிறார்களே என்றார். பேச்சை கேட்ட பொழுதுதான் ஆங்கிலேயர்களிடம் தன்னை அடிமைப்படுத்துகிறார்கள், தன்னை பிடித்து விடுவார்கள் என்பதற்காக அவர் பாண்டிச்சேரிக்கு ஓடுகிறார் என்பதை தலைப்பாக கொடுத்து அது சார்பாக நிறைய பேசியிருக்கிறார். அதுபோல தொடர்ந்து இவருடைய பேச்சுகள் முகநூலிலே இன்றைக்கும் உயிர்ப்போடு அதே வேகத்தோடும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே தாழ்மையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அறிந்ததை நன்றி. தன்னுடைய ஆசிரியருக்கு பொன்னாடை போற்றி அவரை மிகவும் சிறப்பிக்கிறார். ஐயா கங்காதரன் ஐயா அவர்கள் மேடைக்கு வரவும் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளவும். கிழிந்து தொங்கும் வானம். புதுவை வழக்குரைஞர், படித்தவர், சிறுகதை தொடர்ந்து எழுதி வருபவர், லண்டனில் இருந்தாலும் தன்னுடைய மகன் வீட்டிலே அங்கு இருக்கும் பொழுது கூட எந்த புதிய நிகழ்ச்சியிலே நாங்கள் நடத்தினாலும் உடனே ஒரு கவிதையை எழுதி அதை அங்கிருந்து அவருக்கு படிக்க தெரியாவிட்டாலும் எங்களை படிக்க சொல்வார். இப்படி பாராட்டிக் கொண்டே இருப்பார். சகோதரர் கங்காதரன் அவர்களுடைய அவர்களுடைய வழக்கு. பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ஐயா எஸ்.ஆர். மூர்த்தி அவர்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தமிழன் ஐயா அவர்களினுடைய ஆசிரியர் கனல் மைந்தன் அவர்களுக்கு எப்போதும் இவருடைய பின்புறமிருந்தே வந்திருக்கிறேன். இப்போது பார்க்கறதுக்கு நாட்டாமை விஜயகுமார் மாதிரி இருக்கு. நாட்டாமை சின்ன வெங்காயம் விஜயகுமார் மாதிரி இருக்கு. இப்பொழுது சங்கத்தமிழ்
இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவருடைய ஆசிரியர், அவருடைய அடித்தளம் ஐயா அவர்கள் கனகமைந்தன் அவர்கள் இப்பொழுது ஓரிரு வார்த்தைகள் நம்மிடையே அவர் பாதுகாப்பு ஐயா தங்க முருகன் ஐயா அவர்களுக்கு தமிழ் மாமனிதர்கள் அனுப்புகிறேன். எல்லாரும் போயிடாதீங்க. அங்கிருந்த ஒரு சோசியலிச அமைப்பு அவனை மிகச்சிறந்த கவிஞனாக தேர்ந்தெடுத்து அவனுக்கு இலக்கியத்திற்கான லெனின் விருதை வழங்கினார். அந்த லெனின் விருதை வாங்குவதற்காக அந்த மலைநாட்டு கவிஞனை அங்கிருந்து மாஸ்கோவிற்கு கொண்டு வருவதற்கு வந்து சேர்ந்தாகிவிட்டது. அவன் அதுவரை மாஸ்கோவை பார்த்ததில்லை. எல்லாம் உயர்ந்த மாடிகளில் கூட கோபுரங்களை பார்க்கிறான், மலைக்கு போகிறான். மலையிலிருந்து வந்தவனே அந்த நகரத்தை பார்த்து மலைக்கு போகிறான். அவனிடம் வந்து அதிகாரிகள் ரஷ்ய மொழியில் எழுதப்பட்ட ஒரு நன்றி உரையை கொடுக்கிறார். அப்பொழுது அவன் சொல்கிறார், அந்த வேலை எனக்கு ரஷ்ய மொழி தெரியாது, அதனால் நீங்கள் கொடுப்பதை நான் ரஷ்ய மொழியில் படிக்க முடியாது. ஒருவேளை ரஷ்ய மொழி தெரிந்திருந்தாலும் நான் நீங்கள் தருகிற ரஷ்ய மொழி அதை படிக்க மாட்டேன். எந்த மொழியில் நான் பாடல்களும் கவிதைகளும் எழுதினேன் என்பதற்காக என்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்து என்னை சிறப்பித்த எனக்கு லெனின் விருதை தருகிறீர்களோ அந்த மொழியில் தான் நான் நன்றியுரை கூறுவேன். இல்லாவிட்டால் என்னை அழைத்தது வந்தது போல் கொண்டு போய் நின்று விடுங்க. எனக்கு அந்த பரிசு தேவையில்லை. வளர்ந்து வந்த மொழி ஜார்ஜிய மொழி. அந்த மொழியை பேசுகிற ஒரு 20 லட்சம் பேர், அவ்வளவுதான். சோவியத் நாட்டிலே 15-16 மொழிகள் பேசக்கூடிய மிகப்பெரிய நாடு. அதுல ரஷ்ய மொழி மட்டும் பேசுகிறவர்கள் 80%. மிச்ச மொழிகள் எல்லாம் பேசுகிறவர்கள் 20%. எனவே ரஷ்ய மொழியைத்தான் சோவியத் நாட்டினுடைய நிர்வாக அரசாங்க தேசிய மொழியாக ஆக்க வேண்டும் என்று பொலிட்பீரோவிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் ஸ்டாலின். லெனின் அந்த தீர்மானத்தை பார்த்துவிட்டு, தேவையில்லை இந்த தீர்மானம், ஒரு மொழியை இன்னொரு உண்டு, மனிதர்களுக்கு மட்டுமல்ல மொழிகளுக்கும் சமத்துவம் உண்டு என்று சொல்லி அந்த தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார் ஸ்டாலின். அதற்கு பிறகு 1917 புரட்சி, 23 துப்பாக்கியால் சுடப்படுகிறார் முதலாளிகளால். படுக்கையிலே கிடக்கிறார் லெனின். அப்பொழுது நிர்வாகத்தை கையில் எடுத்துக் கொண்டார் ஸ்டாலின். அந்த நேரம் பார்த்து அவர் சிறந்து வளர்ந்த ஜார்ஜியா என்ற மாநிலத்திலே இருக்கிற மக்கள் தனிநாடு கட்டு போராடுகிறார்கள். கோபமுற்ற ஸ்டாலின் ஒரு படையை அனுப்புகிறார். அங்கே எங்கே? ஜார்ஜியாவிற்கு. இதை தெரிந்து கொண்ட ட்ராட்ஸ்கி என்ற மற்றொரு தலைவர் ஓடோடி சென்று மருத்துவமனைக்கு சென்று லெனின் காதுகளிலே கிசுகிசுக்கிறார். ஜார்ஜியா நாட்டுக்காரர்கள்
அந்த மாதிரி கொஞ்சம் நான் நேரம் பேசிக்கிறேன். நிறைய பேர் தகவல் கேட்பாங்க. நீலகண்டா பேசலாமா? ஒரு அரை மணி நேரம் பேசினா பல விவரங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்காக இந்த நல்ல வாய்ப்பு. 5 மணியோட இலக்கிய விழா ஒன்று அரசாங்கம் நடத்தினாங்க. 24ஆம் தேதி அங்க என்ன கூப்பிட்டுருந்தாங்க கொங்கு மாவட்டத்தின் சார்பாக. அங்க பாரதியை பற்றி நான் பேசினேன். கொடுக்கப்பட்ட நேரம் அரை மணி நேரம் எனக்கு. அதற்கு பிறகு ஒரு 4 மணி நேரம் விவாத நேரம். நான் பேசி அந்த அரை மணி நேரத்துக்குள் முடிப்பதற்கு சிரமப்படுகிறேன். எனக்கு துண்டிச்சிட்டு எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 4 மணி நேரத்தையும் ஐயா எடுத்துக்கொள்ளட்டும். அப்படி பேசின பேச்சுதான் யூடியூபில் வந்திருப்பதாக சகோதரி அவர்கள் சொன்னார். நண்பர்களே, சகோதரிகளே, நாம் நிறைய பேச வேண்டியதா இருக்கிறது, படிக்க வேண்டியதா இருக்கு. இன்று வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற குழப்பம் இருக்கிறதே மிகப்பெரிய குழப்பம். நேற்றைக்கு முந்தானால் ஒரு நீதிபதி, பெண் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே உதயநிதி தவறாக பேசிவிட்டார். ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் சனாதனத்தை ஒழிப்போம் என்று இவர் பேசுகிறார். ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இப்படி பேசக்கூடாது, இதற்காக இவர் ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்று ஒரு பெண் நீதிபதி கேட்கிறார். ஏனென்றால் இவர் தன்னுடைய உறுதிமொழியை மீறிவிட்டார். இந்திய ஒற்றுமையை காப்பாற்றுவதற்காக இவர் எடுத்துக்கொண்டிருக்கிற உறுதிமொழியை மீறியதால் இவரும் இந்து சமய அறநிலையத்துறையை சார்ந்த சேகர் பதவி நீக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரை செய்கிறார். மோசமான நிலைமை. ஆனால் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீர்கள். நாம் கவிதையோடு வரலாறு. கவிதை என்பது சமூகம், அரசியல், வரலாறு, பண்பாடு, உளவியல், இந்த 5ம் கலந்த கலவைதான் கவிதை. இது அரசியல், பண்பாடு, வரலாறு, உளவியல், சமூகம், பொதுவான சமூகத்தில் எல்லாம் இதை பற்றி ஒரு சரியான புரிதல் இருக்கிற எழுதுகோலை தொட வேண்டும். அப்படி எழுதுகோலை தொட்ட முதல் பெண் கவிஞர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டுல அவையார். ஒரே 4 வரி சொல்ற